Taste the Daily. பல லட்சம் செலவு செய்து கொசு ஒழிப்புக்கு மருந்து தெளிக்க ட்ரோன்களை சென்னை மாநகராட்சி வாங்கியது. ஆனால் ஸ்டாலின் அரசு வாங்கிய ட்ரோன்களை கொண்டு படப்பிடிப்பு மட்டும் நடத்திவிட்டு தற்போது அதனை பரனுக்கு அனுப்பி வைத்து மாற்று முறைகளை பயன்படுத்தி கொசுக்களை ஒழிக்க முடிவு செய்துள்ளது. நிர்வாக திறனில்லை என்றாலும் விஞ்ஞான முறையில் ஊழல் புரியும் ஸ்டாலின் அரசுக்கு கொசு தொல்லையை வைத்து ஊழல் செய்வதெல்லாம் கைவந்த கலை என்று விவரம் அறிந்த பலரும் இது பற்றி விமர்சிக்க துவங்கியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் 14,45,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன் திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இந்த சோதனையில் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியிலிருந்து 13,70,00,000 ரூபாய் பணமும் அவரது வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 75 லட்சம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியிலிருந்து ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்களும் வீட்டிலிருந்து பல்வேறு சொத்து ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கதிர் ஆனந்திற்கு தொடர்பான சொத்துக்கள் குறித்த விவரங்களை திரட்டி வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.